Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillah, alhamdulillah. Alhamdulillahi rabbil alamin wal aqibati lil muttaqin. Assalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa sahbihi wan nasi ajma'in amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil Hakim wal Furqanil Majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bifadli bismillahir rahmanir rahim. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi ya ayyuhalladzina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina wa maulana Muhammadin wa ala ali sayyidina wa maulana Muhammadin wa barik wa sallim alayhi. இன்று நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பாகிறது சதகா. சதகா என்பது அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்வதாகும். நம்ம கையில இருந்து வெளியேறக்கூடிய பணம் உண்மையிலேயே மறுமையில நம்முடைய நன்மைகள் கணக்குல போய் சேமிக்கப்படுது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பக்கரா சூரா 261வது ஆயத்துல சொல்றான், சதகா செய்பவர்களுக்கு உதாரணம் ஒரு விதையை போன்று. அந்த ஒரு விதை 7 கொத்தாக வளரும், ஒவ்வொரு கொத்திலும் 100 விதைகள் இருக்கும்னு சதகாவுடைய நன்மைகளை பத்தி அல்லாஹவே சிறப்பாக சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தண்ணீர் எப்படி தீயை அணைக்குமோ அது போல சதகா என்பது பாவங்களை அணைக்கக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்றாங்க. நம்ம செய்த பாவங்களுக்கு பரிகாரம்னு ஒண்ணு செய்யணும் இல்லையா, அது சதகாவாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் சதகாக்கள் அதிகமா செய்யக்கூடியவங்களா இருக்கணும். தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக சதகத்துன், அதாவது உங்கள் சகோதரர்களை பார்த்து புன்னகைப்பதும் ஒரு சதகாவாகும். இதோடைய கருத்து என்னன்னு சொன்னா, நம்மளை சுற்றி இருப்பவர்களை காயப்படுத்தாம அவங்க நமக்கு தீங்கே செய்திருந்தாலுமே அவங்களிடத்துல நன்முறையில நடந்துக்கணும் அப்படிங்கறதா இதோடைய உள்கருத்தாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்ப பெரும்பாலான மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம ஏன் சதகா செய்யணும், சதகா செய்வதனால நம்மளோட செல்வம் குறையுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது அறவே கிடையாது. நம்ம சதகா அதிகமா செய்வதனால நம்ம செல்வம் ஒருபோது குறையாது. மாறாக அதுல அல்லாஹ் தஆலா அதிகமான பரக்கத்து செய்யக்கூடியவனாதான் இருக்கிறான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சதகா என்பது 70 வகையான தீங்குகளை, எப்படி 70 வகையான தீங்குகளை விட்டு நம்மளை தடுக்குது. உதாரணத்துக்கு நோய், விபத்து, துன்பங்கள் போன்ற பல விஷயங்களை விட்டு அல்லாஹ் தஆலா இந்த சதகாவின் பொருட்டால நம்ம பாதுகாக்கக்கூடியவனா இருக்கிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பக்கரா சூரா 271வது ஆயத்துல சொல்றான், நீங்கள் சதகாவை வெளிப்படையாக செஞ்சாலும் நல்லது, மறைவாக செய்தால் அதை விட மிகவும் சிறந்ததுன்னு சொல்றான். இதோடைய கருத்து என்னன்னா, இப்ப இந்த காலத்துல சதகா செய்வதையும் உதவி செய்வதையும் வீடியோக்கள், போட்டோக்கள் எடுத்து இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் போன்ற விஷயங்கள்ல பதிவிட்டு அதை பிரபலப்படுத்துறாங்க. இது போன்று இல்லாம இந்த மனிதர் இன்னாருக்கு சதகா கொடுத்தாங்களா அப்படின்னு யாருக்குமே தெரியாத அளவுக்கு மறைமுகமாக சதகா கொடுப்பது மிகவும் சிறந்ததுன்னு அல்லாஹ் தஆலாவே சொல்றான். இன்ஷா அல்லாஹ் நாமளும் அந்த மாதிரி கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த மாதிரி மறைவாக கொடுக்கக்கூடிய சதகா என்பது அல்லாஹுடைய கோபத்தையே அழிக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்றாங்க. சதகா என்பது பணக்காரர்களுக்கு மட்டுமே உரியதான்னு கேட்டா கிடையாது. மனம் இருந்தால் யார் வேணாலும் சதகா செய்யலாம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஏழை சதகா செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்க இடத்துல ஒரே 1 ரூபாய் தான் இருக்கு. இந்த 1 ரூபாயை நான் சதகா செய்வதனால எனக்கு என்ன நன்மை கிடைச்சிட போகுது, இதுல என்ன நன்மை அடங்கி இருக்குன்ட்டு அவங்க யோசிக்கலாம். ஆனா அப்படி கிடையாது. அந்த 1 ரூபாயை அவங்க சதகா செய்தா அல்லாஹ் தஆலா என் அடியான் இந்த 1 ரூபாய அவன் இடத்துல இருக்க அந்த 1 ரூபாய் என்னுடைய பாதையில செலவு செஞ்சிருக்கான், எனக்காக சதகா செஞ்சிருக்கான்னு ரொம்ப பிரியப்பட்டு அவனுக்காக அதிகமான நன்மைகளை வழங்கக்கூடியவனாக அல்லாஹ் தஆலா இருக்கான். சுப்ஹானல்லாஹ். இறுதியாக சதகத்துல் ஜாரியா, அதாவது சதகத்துல் ஜாரியா என்றால் தொடர்ந்து நன்மை தரக்கூடிய சதகாவாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க, ஒரு மனிதன் இறந்த பிறகு 3 விஷயங்கள் அவனை பின்தொடரும். முதலாவது அவன் செய்த நல்ல அமல்களுக்கான நன்மை, 2வது அவனுக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளைகள், 3வது அவன் செய்த சதகத்துல் ஜாரியா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. சதகத்துல் ஜாரியா அப்படின்னா உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்னா, ஒரு மனிதர் இப்போ ஒரு பள்ளிவாசலை நிர்மாணிக்கிறாங்க.
அந்த பள்ளிவாசல் எந்த காலம் வரை இருக்குதோ அந்த காலம் வரை எத்தனை மனிதர்கள் அதுல தொழுகிறாங்களோ, எவ்வளவு நல்லாமல்கள் செய்கிறாங்களோ, அதனுடைய அனைத்து நன்மைகளுமே அந்த பள்ளியை நிர்மாணித்தவர் இறந்த பிறகுமே அந்த நன்மைகள் அவருக்கு போய் சேரக்கூடியதாக இருக்குது. சுபஹான் அல்லாஹ். சதக்கா என்பது பணத்தை மட்டுமே கொடுக்கக்கூடியது கிடையாது, நல்ல மனதை பரப்புவதுமே ஒரு சதக்காவாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் அல்லாஹு தாலா உங்களையும் என்னையும் அதிகமாக சதக்கா செய்து அதனுடைய நன்மைகளை முழுமையாக பெறக்கூடிய பாக்கியத்தை தந்தரல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.